ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வீடியோ கீழே வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பேபியோட ஸ்கின் கலரை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதுக்காக ஏதாவது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பேபியோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடரை பேபிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும், பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல் செட் பண்ணும்போது நான் நியூவாக வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு இந்த ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது வந்து தேவைப்படும். க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பச்சை பயிறு நம்மளோட ஸ்கின் கலரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின் கலரை ஒரே இதாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த பச்சை பயிரை யூஸ் பண்ணியே எப்படி ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முடிஞ்சது அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போது பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவதாக நமக்கு தேவைப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மசூர் தால்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து மசூர் தால்னு சொல்லுவாங்க. இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான பருப்புன்னு சொல்லலாம். இந்த மசூர் தாலும் பார்த்திங்கன்னா சேம் குவான்டிட்டி தான் எடுக்கணும். பச்சை பயிறு என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டிக்கு இந்த மசூர் தால் எடுத்துக்கணும். நான் பச்சை பயிறு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதே மாதிரி இந்த மசூர் தாலை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதை சேர்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். நம்மளோட ஸ்கின் வந்து எப்பயுமே பார்க்குறதுக்கு நல்ல மினுமினுப்பாக பளபளன்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பொருளை ஆட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுகர் தான். ஒயிட் சுகர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மெருகேற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அழகாக தான் இருப்போம், இன்னும் கூடுதல் அழகு தெரிகிறதுக்கு கூடுதலாக பளபளன்னு பொலிவாக தெரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த சுகர். சுகரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சுகர் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் முழு சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சேர்க்க போகிறது கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு பற்றி நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட ஸ்கின்னை நல்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த கடலை மாவு தேவைப்படும். உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கலை அப்படின்னாலும் வெறும் கடலை மாவு தேய்ச்சி குளிக்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரிசல்ட் வந்து அட்டகாசமான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதனால் கடலை மாவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா கடலை பருப்பு இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பவுடர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, நம்ம ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு பவுடர்னு சொல்லலாம். இதில் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்கணும், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்போடே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெர்பல் பாத் பவுடரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆம்பளை பசங்க, அதாவது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், பெண் குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் தான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போகாது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வரும். இந்த பவுடர் கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது என்ன
என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஸோட பெட்டல் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரோஜா பூ இதழ் இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா பொடி பண்ண பவுடர் இருக்கும் பாருங்கள், அந்த பவுடர் வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். சப்போஸ் இந்த ரோஸ் பெடல் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்திங்கன்னா சந்தன பவுடர் கிடைக்கும், அந்த சந்தன பவுடரை ஆட் பண்ணலாம். சந்தன பவுடர் ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்லேயும் உங்களுக்கு அந்த சந்தன பவுடர் கிடைக்கும். ரொம்ப மட்டி குவாலிட்டியில் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்கள் மூஞ்சை கருப்பாக்கிடும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து வாங்கணும். ஒரிஜினல் சந்தன பவுடராக பார்த்து வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒரிஜினல் சந்தன பவுடர் வாங்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ரோஜா பூ இதழ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை குழந்தையா இருக்குது, என்னோட பேபி பிறந்துன்னு 2 மாதம் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது, 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாத் பவுடர் வந்து ரெடி பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நல்லா சலிச்சிருங்க. சலிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேபிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. உங்கள் பேபிக்கு இதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்கள் பேபி வந்து பாய் பேபியாக இருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் அந்த பாய் பேபிக்கு பாத் பவுடர் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் செஞ்சு காட்டுறேன். ஆனால் நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது பவுடரோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பால் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம், பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், அப்புறம் வந்து தயிர், காய்ச்சாத பால், ரோஸ் வாட்டர், பன்னீர், இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது பால் தான். காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து உங்களோட பசங்களோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கேர்ள் பேபிக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த பாத் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து சேருங்க. பொம்பளை பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஸ்தூரி மஞ்சத்தூள் சேருங்க. அப்போ தான் நமக்கு வளரக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதை பொறுத்து கூட உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்க மாதிரி நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்களுமே இருந்தாங்கன்னா, அதாவது பாய் பேபியும் இருக்காங்க கேர்ள் பேபியும் இருக்காங்க அப்படின்னா 1 kg எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட பொருட்களோட அளவை அதை வந்து 1/2 kg பேர் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாய் பேபிக்கு அது யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி பேசிஸில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ண ஒரு 10 டேஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்க்க முடியும். இந்த பாத் பவுடர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உமனாக இருந்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மென்னாக இருந்தீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பாத் பவுடரை வந்து பார்த்துருப்பீங்க. இது நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.